பட்டு புடவை அப்படின்னா ஏதோ ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கிறதால தான் அது ரொம்ப காலமாக வந்துட்டே இருக்கு. பட் ஒரு சாரார் என்னன்னா அந்த பட்டு புடவையில என்ன இருக்கு, இதை பிடிச்சிக்கிட்டு இந்த பாடுபடுத்துறீங்க, இவ்வளவு விலை கொடுத்து வாங்குறீங்க, இதில் அப்படி என்ன இருக்கு அப்படின்னு கேட்கக்கூடிய பிள்ளைகளும் ஒரு பக்கம் இருக்காங்க. இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. எந்த ஒரு விஷயம் முக்கியமானது, அது இசையா இருக்கலாம், ஆர்ட்டா இருக்கலாம், டான்ஸ் ஃபார்மா இருக்கலாம், இல்ல இந்த மாதிரி பட்டு புடவை. ஆரம்பியா சீக்கிரம். ஆரம்பிக்க தெரியாம தானே அலமுதிக்கிறதுக்கு அறிவிட்டவனே. உங்களுக்கு பட்டு புடவை என்ற உடனே நினைவுக்கு வருவது என்ன? கசகசன்னு செய்யும், டிஸ்கம்ஃபர்ட்டா இருக்கும். இத பத்தி இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். சொல்லவே முகத்திலேயே தெரியுது எவ்வளவு அன்கம்ஃபர்டபுளா இருக்கு உங்களுக்கு. யா 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 சிம்பிளா ஒரு வெட்டிங் போலாம், எதுக்கு இவ்ளோ ஒரு ஆடம்பரமா ஒரு இடத்துக்கு போகணும்? இருக்கட்டும் என்னங்கப்பா, இருந்துட்டு போதுங்க. என்ன இருக்கு பட்டு போடுவனாலே ஐயோ அழுக்காயிடுமே, இவ்வளவு காசு கொடுத்து வாங்கியிருக்கோமே, கரப்பட்டா கூட போச்சு போச்சடா போச்சு, நான் என்ன பண்ணுவேன்? தடுக்கி விழுந்துருவோமோன்னு பயம். நியாயமான பயம். தடிக்கி விழுந்துருவோமோன்னு பயம். பயப்படாத பயப்படாதா. யாரு கட்டி விடுறதுன்னு ரொம்ப யோசிப்பேன். இதுவும் ஒரு பாயிண்ட். யார் மூலம் கட்டி விடுறது? அப்ப நான் பட்ட வேதனை இருக்கே, அந்த வேதனை. எவ்வளவு ரூபாய் ஆகும் அந்த பட்டு புடவை கட்டி விடுறதுக்கு? இப்படின்னா போயிட்டே இருக்கு. 5000 ரூபாயா? சூப்பர் பா. வந்து ஒரு 3 lakhs to 5 lakhs ஒரு சாரி ட்ரேப் பண்றதுக்கு வந்து அவ்வளவு சார்ஜ் பண்றாங்க. நீங்க இப்போ லோக்கலா பாத்தீங்கன்னா 750 rupeesல இருந்து 3000 rupees வரைக்கும். காசு இல்லப்பா. முதல்ல நாளைக்கு கட்டணும்னா லைக் 1 month முன்னாடில இருந்து ப்ரிப்பேர் ஆகணும் சார். அப்பதான் அந்த லுக் வந்து கம்ப்ளீட் ஆகும். நல்லா இருக்க. ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா. இப்போ எனக்கு 22 years ஆகுது. லைக் மேரேஜ் அந்த மாதிரி யாராவது பார்த்து கேட்டுருவாங்களோ அப்புறம் தாலியை கையில வச்சுட்டு ரொம்ப நேரம் இருக்க கூடாது, எவ்வளவு கட்டிங் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கு. லைக் சாரியில பார்த்துட்டு இது நம்ம புது பொருளியா இருக்கு. இது என்னடா புது பொருளியா இருக்கு? ஐயோ புதுசு புதுசா கிளப்பி விடுறாங்களே. அதான் சாரியில பார்த்தா கல்யாண பொண்ணு கேட்டுருவாங்கன்னு பயமா இருக்கா? பயம் இருக்கு. என்ன ஒரு புத்திசாலித்தனம். நான் வந்து சுடிதார் போட்டு வந்தா என்ன யாரும் பார்க்க மாட்டாங்க, சாரி கட்டினாதான் என்ன பொண்ணு கேட்பாங்கன்னு எந்த காலத்துல இருக்கீங்க? சொல்லு, நீதான் தைரியமான ஆளத்தை சொல்லு. சொல்றா. அந்த அந்த மொமெண்ட் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருக்கிறோன்னு தோணுது. ஓ அப்படியா விஷயம்? ஒரு நிமிஷம். சரி, நீங்க காலேஜ் படிக்கிறப்ப உங்களுக்கு ஒர்க் பண்ற இடத்துல லவ் ப்ரொபோசல்லாம் வந்திருக்கா இல்லையா? நான் என்ன பண்ணுவேன் பெருமானே? லவ் ப்ரொபோசல்ங்கிறதுக்கு வெக்கம் வருது. பெரியவங்களுக்குள்ள பேசுறது ஏன் அன்கம்ஃபர்டபுளா இருக்கு? அது வந்து சொல்றா அது சீரியஸா ஆக்கி ஃபர்தரா மேரேஜ்ல முடிஞ்சிருமோன்னு பயமா இருக்கு. நினைச்சால நெஞ்சு பதறது. சரி நாம கல்யாணம் பண்ணி போனாங்கன்னு பயந்தாங்க. அழகு ஏறுதுப்பா. மேகலை, மணிமேகலை, என்னடா வெக்கமா? ஐயா, நீ ப்ரொபோஸ் பண்ணப்போ உனக்கு வந்த வெக்கத்தை விட பயங்கர வெக்கமா வருதுன்னா பாத்துக்கங்களேன். பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகலை, அதனால அதுக்கு வெக்க விட்டு போகல. ஃபங்க்ஷனுக்கு போனா நம்ம உடையிலேயே கவனமா இருக்கணும், இயல்பா இருக்க முடியாது அப்படின்னு இந்த கல்யாண பொண்ணு சொன்னாப்ல. ஆமா, அவ பொண்ணே இல்ல, என் தேவதை. எந்த ஊர்மா? என்ன படிச்சிருக்கீங்க? BE ட்ரிபிள் எங்க வேலை பாக்குறீங்க? எப்படி பண்ணாலும் கல்யாணம் தானே. அங்க பாரு. கல்யாண வீட்டுக்கு போனா தான் பொண்ணு கேட்பாங்கிற அவசியம் இல்ல. நீயானாக்கு வந்தாலும் பொண்ணு கேட்பாங்க. இந்த பட்டு சாரி வந்து 25th வெட்டிங் டேக்கு எனக்கு எடுத்து கொடுத்தாரு சார். 25,000 ரூபாய் சார் இந்த பட்டு சாரி. நம்ப முடியல பாஸ். சாக்கோர 2 பசங்க யூஎஸ்ல இருக்காங்க சார். விசா இன்டர்வியூக்காக அவங்க கேட்டது ஒரே கேள்வி, நைஸ் சாரி. பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒண்ணுமே கேட்கல, விசா கொடுத்துட்டான். ஓகே விசா. எனக்கா? உனக்கு தான். ஐயோ ஐயோ, நான் என்ன செய்வேன்? யார்கிட்ட போய் அமெரிக்க விசா வாங்குவது எப்படி? யாரிடம் எவ்வளவு பட்டு புடவைகள் இருக்கின்றன, அதனுடைய அதிகபட்ச விலை என்ன? இங்கேருந்து ஆரம்பிக்கலாம். பஞ்சாயத்து நடக்கட்டும். Around 35 to 40 பட்டு புடவை yeah, அதிகபட்ச விலை கொண்ட பட்டு புடவை எவ்வளவு? 80,000. சமூகம் பெரிய இடம் போல் இருக்கு, தப்பா பேசியிருந்தா மன்னிச்சுடுங்க. என்கிட்ட ஒரு 60 இருந்து 70 பட்டு புடவைகள் இருக்கும் சார். அதிகபட்சமான விலைன்னு பாத்தீங்கன்னா 65,000 70,000 வரைக்கும். எந்தும் அம்மாதும் சேர்த்து அரௌண்ட் 100 இருக்கும் பட்டு புடவை. சார் ஒரு 65 புடவை இருக்குங்க. பட்டு புடவை மட்டும் எவ்வளவுன்னு கேக்குறேன். புடவை தான் சார். பட்டு புடவை 65 புடவை எப்படி வச்சிருக்கீங்க? இங்க என்ன நடக்குது? என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா எல்லாரும்? சார் என்கிட்ட ஒரு 130 பட்டு புடவை மட்டுமே இருக்கு சார். 130 பட்டு புடவையா? ஆமா. அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். என்னுடைய கல்யாணத்துக்கு முன்னாடி 20 வருஷம் முன்னாடி வாங்கின என்னோட ஹையஸ்ட் சாரி வந்து அப்பவே 35,000. அது கம்மினே. அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்கு, பயங்கரமான ஆளா இருக்கு. ஓகே, பட்டு புடவையில என்னென்ன விதவிதமான பட்டு புடவைகள் இருக்கு சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்தீங்கன்னா காஞ்சிபுரம் பட்டு, ஆரணி பட்டு, தாராசுரம் பட்டு, சேலம் பட்டு. போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. ஒரு ஏலக்காய் கலர் எல்லாம் எப்படி எல்லாம் யோசிச்சிருக்காங்க பாரு. ஏலக்காய் கலர்னா என்னது? சாரி, எனக்கு தெரியாது.
சார் எனக்கு ஏலக்காய் என்னன்னு தெரியல சார். முதல்ல ஏலக்காயே என்னன்னு தெரியாதா? ஏமா இதெல்லாம் ஒரு பொண்ணாம்மா, என்னம்மா இப்படி இருக்கீங்களம்மா? ஏலக்காய் தெரியாதா? காத்தமம் ஒரே குழப்பமா இருக்குல்ல. ஆமா. ஏலக்காய் கலர்னா ஒரு மாதிரி ஒரு பேல் கிரீனான கலர், இந்த சாணி கலர் மாதிரி. கிளி பச்சைன்னு ஒரு கலர் சொல்லுவாங்க சார், அந்த மாதிரி. இங்க யாரு கிளி பச்சை கலர் கட்டியிருக்காங்க? வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? அவங்க இவங்க அவங்கன்னா இவங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா. கை தூக்குறாங்களே அது கிளி பச்சை. அது அவங்களும் சரி நம்மளை காட்டுறாங்களேன்னு கை தூக்குறாங்க, நீங்களும் கிளி பச்சைங்கிறீங்க. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசக்கூடாது, எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? பை த வே, உங்களுக்கு கிளி தெரியும்ல? தெரியும் சார். எனக்கு தெரியும். தெரியாது நினைச்சுக்கிறியா? பழக்கத்துல என்ன கலர் சொல்லுவாங்க? அதை மாந்தளிர் கலர். மாந்துளிர். ஓ ஓகே. அந்த ஐயோ அங்க பார்த்துட்டு அப்படியே நம்மள பாக்குறாங்களே. பேர்லாம் எப்படி வச்சிருக்காங்க? மாந்துளிர்னா என்ன? ஒன்ன கேட்க வந்தம்மா நான். மாமரத்தோட அந்த இலை வர்றப்போ, சின்ன இலை வர்றப்போ அந்த லைட் பேல் கிரீன். ரொம்ப விவரமான பொண்ணா இருக்கு. குங்குமப்பூ கலர் சார். குங்குமப்பூ கலர். யார் குங்குமப்பூ கலர் கட்டியிருக்கா? தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மள இறக்கி விட்டு படிக்க பாக்குறானே. அது குங்குமப்பூ கலரா? கடையில பார்க்கும்போது குங்குமப்பூ இந்த கலர்ல தான் சார் தெரியும். ஒரு நிமிஷம், அதோட ஸ்பெஷலிஸ்ட்டை கேட்போம். சாஃப்ரான் என்ன கலர்ல இருக்கும்? அதை விட கொஞ்சம் டார்க்கா இருக்கும் சார். சார் கொஞ்சம் டார்க். சரி, இது என்ன கலர்? சார் அது குங்கும கலர். என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாம்மா? ஓ, அது குங்குமப்பூ, இது குங்குமம். அதான் கத்திரிப்பூ கலர். கத்திரிக்காய் கலர். ஏலக்காய் டீல போட்டுருவேன் நானு. நக்கல்யா அவனுக்கு. கத்திரிக்காய் தெரியல? நீ சென்னையில வளர்ந்த பொண்ணு, கத்திரிக்காய் தெரியாதுன்னு. ஓ, இப்படி இருக்குமா கத்திரிக்காய்? ஓ நீ அப்படி வரியா? ஓ, தலைகீழ சொல்றீங்களாமா? என் வாழ்க்கையில இன்னும் நான் எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கும், எனக்கே தெரியல. ஸ்டைலிஷா இருக்கு, ட்ரெடிஷனலா இருக்கு, ஃபேசினேட்டிங்கா இருக்கு. அதை அணிவதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. நார்மலா ஒரு பட்டு சேரிசா முடிக்கிறதுக்கு 2000ல இருந்து 3000 அந்த பட்டு புழுக்களை வந்து கொல்லுவாங்க. கையாவது தட்டுங்களேன்டா. கொண்டுதான் அதை எடுக்கும் போது அது ஒரு மாதிரி போட தோணாது சார். பாத்தியாடி பார்வதி, என் புள்ளையோட அறிவை. சிக்கன் மட்டன் சாப்பிடும்போது நல்லா இருக்கா? அது வேற டாபிக் மேம். வெஜ் நான்வெஜ் அது வேறு, இது வேறு. அது அப்படி போகும். என்ன புரியும்? எப்படி உயிரோட சாப்பிடுறீங்களா? சார் நான் சிக்கன் சாப்பிடுவேன் சார். அப்ப நான் மட்டும் நான் இழுச்சவாடா? பட்டு புழுவை கொண்டு ஒரு பட்டு புடவையா அப்படின்னு சொல்ற ஆளா இருந்தா, உண்மையாவே நீங்க எல்லாத்துலயும் இப்படி இருந்தாதான் அந்த கொள்கையை பத்தி பேசலாம். சி அதான் பிரச்சனையே. அதான் ப்ராப்ளமே. நான்வெஜ் சாப்பிடுறது சாப்பிடுறோம். இவ்வளவு இதுக்கு நீங்க போட்டிருக்க எல்லாமே கூட ஏதோ ஒண்ணு கொன்னதுதான். அப்புறம் அது வாங்குறப்ப அது ஒரு வருது சார் மைண்ட்ல. அது இப்படியே போய்க்குதா என்ன அர்த்தம்? இதுக்கு ஒரு முடிவே கிடையாதா? நான் ஒரு வாட்டி அப்படி எடுத்துட்டு வீட்டுக்கு வந்து நான் நல்லா திட்டு வாங்கியிருக்கேன். இதெல்லாம் காஞ்சிபுரம் பட்டே இல்ல, நல்லா ஏமாந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். இத வேணா நம்ம சொல்லலாம். எனக்கு தெரிய மாட்டேங்குது இது எது பட்டு எது பட்டு இல்லைன்னே தெரியல. வெரி இன்ட்ரெஸ்டிங். கிழக்கமா வருதா? ஒரு மாதிரி பெண்மையை உணர்றேன். இத போட்ட உடனேதான் நான் ஒரு பெண்ணாவே உணர்றேன். நீங்க எப்படி உணர்றீங்க? இவங்க சொன்ன மாதிரி பெண்மை அந்த ஃபீல் வந்துச்சு எனக்கும். ஃபீலிங்கா? என்ன ஃபீலிங்? யார பாக்குறப்ப பொறாமையா இருந்துச்சு? சூப்பரா இருக்கு உங்களுக்கு. அவங்க பார்க்க ரொம்ப அழகா இருந்தாங்க. லுக் வெரி பியூட்டிஃபுல், வெரி பிரிட்டி, வெரி நைஸ் Dress. ஏமா அவங்க அழகா இருக்காங்களான்னு கேட்கல, எந்த சாரி அழகா இருக்கு.